அடுத்தது பாருங்க, எந்த அளவுக்குன்னா இந்த பெண்களுடைய விஷயத்தில் குர்ஆன் எந்த அளவுக்கு தாக்கம் செலுத்துச்சுன்னா, ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா உம்மஹாத்துல் மூமினின், அதாவது நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களில் ஒரு மனைவி உம்முல் மூமினின், மூமின்களுடைய தாயார் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கும் அவங்களுடைய தாத்தா சகோதரியுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹுங்களுக்கு இடையில ஒரு சின்ன கருத்து வேறுபாடு. என்ன கருத்து வேறுபாடு? ஆயிஷா நாய்க்கு சொந்தமான ஒரு வீட்டை ஒருத்தருக்கு தர்மம் செய்கிற விஷயத்தில் அல்லது ஒருத்தருக்கு கொடுக்குற விஷயத்தில் ரெண்டு பேருக்கு இடையில முரண்பட்டு கொண்டார்கள். ரெண்டு பேரும் நபித்தோழர்கள். ஒன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி, இன்னொன்று மனைவியினுடைய சகோதரியுடைய மகன் அப்துல்லா இப்னு ஜுபைர். இப்போ ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட மக்கள் வந்து சொல்றாங்க, அவர் சொல்றாரு, அப்துல்லா ரதியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஆயிஷா மட்டும், என்னுடைய சின்ன தாயார் மட்டும், சிற்றன்னை மட்டும் இந்த வேலையில் இருந்து ஒதுங்கிக் கொள்ளவில்லை என்றால் நான் தடுத்து விடுவேன் என்று சொல்றார். நான் தடுத்துடுவேன் என்றார். இப்போ இந்த செய்தி ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா கொண்டு வராங்க. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, அப்படி சொன்னாரா? அப்துல்லா என்பவர் அப்படி சொன்னாரா? தன்னுடைய சொந்தக்காரன் இல்லையா, சகோதரியுடைய மகன் இல்லையா? ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்னது ரோஷம் வந்தாச்சு. ரோஷம் வந்த ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா என்ன பண்ணாங்க தெரியுமா? அப்படியா, ரைட், இப்போ என்ன பண்ணுவோம், மவுத்தாகிற வரைக்கும் அப்துல்லா இப்னு ஜுபைரோடு நான் பேசுறல. யாரு? நபிகள் நாயகத்துடைய மனைவி சத்தியம் செய்து கொண்டார்கள். எது வரைக்குமாம்? மவுத்தாகிற வரைக்கும் அவரோடு நான் பேச மாட்டேன். கருத்து வேறுபாடு கொண்டு விட்டு விட்டார்கள். ரெண்டு நபித்தோழர்கள், ஒன்று அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி. இப்ப பாருங்க, அவருக்கு கவலை வந்துட்டு, இந்த மெசேஜ் அவருக்கு போய்த்து, அப்துல்லா இப்னு ஜுபைர் ரதியல்லாஹு அன்ஹு இந்த மெசேஜ் போய்த்து, அவருக்கு சரியான கவலை, ஆத்திரம். என்ற சின்னம்மா இப்படி சொல்லிட்டாங்களா, என்னோட பேச மாட்டேன் என்று சபதம் எடுத்துக் கொண்டார்களா என்று சொல்லிட்டு ஒவ்வொரு தோழர்கள்ட்டையும் போய், தோழர்களே என்ற சின்ன உம்மாட்ட போய் பேசுங்கப்பா, அவங்க என்னோட பேசுற இல்லைன்னு சபதம் எடுத்து விட்டார்கள், சத்தியம் செய்து விட்டார்கள். எப்படி சரி, அவர்கிட்ட போய் பேசுங்க, பேசி என்னை பேச வையுங்கள், என்னை மன்னிக்க சொல்லுங்கள், நான் அப்படி செய்தது தவறுதான் என்று தவறை உணர்ந்து கொள்கிறார். பாருங்க, ஒவ்வொருத்தரா போய் ஆயிஷா நாயிட்ட பேசுறாங்க. அம்மா இதெல்லாம் பிழை, அவர் பாவம், அவர் செஞ்சதுக்கு மன வருத்தப்படுகிறார், இதுக்கு பிறகு நீங்க இப்படி இருக்கிறது முறையில், அவரோட பேசுறீங்க, உறவுக்காரராச்சே பேசுறீங்க. இந்த பேச்சு பேசுறேன்னு நம்ம சொல்லுவோமே, எதை வேணாலும் பேசுங்க, அவட கதை மட்டும் பேச கெடுத்துடப்படாது, அவன் கதை மட்டும் என்கிட்ட வரப்படாது, எதை வேணாலும் பேசுங்க, எத்தனை விஷயம் வேணாலும் பேசுங்க. இந்த பேச்சு பேசுறேன்னா என் வீட்டு பக்கமும் வந்துடப்படாது. நம்ம எத்தனை பேர் சொல்றது? அப்படி ஒருத்தரோட கோவிச்சுட்டா, உம்மாவோட கோவிச்சுட்டு, சகோதரோட கோவிச்சுட்டு, மைனியாவோட கோவிச்சுட்டு, எதை வேணாலும் பேசுங்க, ஒற்றுமைப்படுத்துகிற வேலை மட்டும் வரப்படாது. மௌலவிமார் நாங்கள் போய் ஒத்துமைப்படுத்தி வச்சால் என்ன நடக்குது? மௌலவி ஹொத்துபா ஓதுற வேலையை மட்டும் பார்க்கணும், சரியா? ஹொத்துபா ஓதுற வேலையை மட்டும்தான் பார்க்கணும். அடே ஹொத்துபாண்டால இதாண்டா, இதைத்தான் சொல்லணும், ஒற்றுமைப்படுத்துகிற இதான் சமூகத்தை விளக்கிட்டு தானே. அப்போ இப்படி எங்களே எச்சரிக்கிறார், இந்த பேச்சுக்கு வரப்படாது. அல்லாஹ்வுக்கான இதை சொல்லி சொல்லி எங்களை ஏமாத்துறீங்களே, இப்படி சொல்கிற சமூகம் நம்ம மத்தியில். ஆயிஷா ரதியல்லாஹு வந்து ஆத்திரம் தாங்க முடியாமல் சொல்றாங்க, அந்த பேச்சுக்கு இடமில்லை, மந்திரப்படாதுன்றாங்க. அப்ப இவருக்கு சரியான கவலை, என்னடா இது, நம்ம பேசின ஒரு வார்த்தையால் உளவு பிரச்சனை வந்துட்டேன். சரி, இன்னொருத்தரை கூப்பிட்டு, இந்த ரெண்டு பேரை கூப்பிட்டு, என்ன அவங்ககிட்ட கூட்டிட்டு போ, என்ன அவங்ககிட்ட அழைச்சிட்டு போங்க, நான் பேசிக்கொள்றேன். எப்படி உணர்ந்து வைத்திருந்தார்கள் அந்த உறவு முறை என்று பாருங்கள். என்ன கண்ணுக்கு கண்ணாக கண்டால், நேரடியாக கண்டால் அவங்களோட உள்ளம் இழகிரும், அவங்க முடிவை மாற்றுவார்கள். என்ன கூட்டிட்டு போய் அனுமதி கேளுங்க, நான் முன்னாடி போகிறேன். இத்தாங்க குர்ஆன் ஏற்படுத்திய தாக்கம், குர்ஆன் ஏற்படுத்திய மாற்றம். முதலில் சலாம் சொல்லணும் நாங்க, அவன் சலாம் சொல்லும் வரங்காட்டி வெயிட்டிங்ல இருக்கக்கூடாது. நாங்க முதலாவது சலாம் சொல்ல பழகிக் கொள்ளணும். யாரோடு நாம் பேசவில்லையோ நாங்க முதலாவது பேச பழகிக் கொள்ளணும். அன்புள்ள சகோதரர்களே, கூட்டிட்டு போறான், வாசல்ல என்ன செய்யப்படுது? அனுமதி கேட்கப்படுது. எப்படி அனுமதி கேட்கப்படுது? தாயாரே, நாங்க உள்ளுக்கு நுழைந்து கொள்ளவா, வீட்டுக்குள்ள வரவா?
அவ ஆயிஷா ரதியல்லாஹு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு யார் வந்திருக்கிறேன்னு தெரியாது, 3 பேர் மொத்தமாக போகிறாங்க. அப்போ அவர் சொல்ல, பரவாயில்ல வாங்கலேன், உள்ளுக்குள்ளே வாங்கலேன் அப்படின்னு ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா சொல்கிறாங்க. சொன்னத்தோடைய ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவங்ககிட்ட திருப்பி இவங்க கேட்குறாங்க, எல்லாருமா குல்லுனா, நாங்கள் எல்லாரும் வரவா, எல்லாருமா அது வரவான்னு அனுமதி கேட்டீங்க, ஆமன்னுட்டேன், எல்லாருமான்னு கேட்குறீங்களே, எல்லாரும் வரவா, எல்லாரும் வாங்க அப்படி சொன்னதோடைய உள்ளுக்குள்ள யாரு, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு நுழைகிறார்கள். அந்த 2 நபித்தோழர்கள் நுழைந்து விராந்தையில் அமர்ந்து கொள்கிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் திரைமறைவுக்கு பின்னால் இருக்கிறார்கள். அந்நிய ஆண்களுக்கு முன்னாடி வரும் திரைமறைவுக்கு பின்னால். இவர் உறவுக்காரர் இல்லையா, சகோதரருடைய மகன் இல்லையா, இவர் திரைகளுக்கு உள்ளால் நுழைந்து கொண்டு ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு முன்னால் வந்து, என்னுடைய தாயே என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கட்டி அணைக்கிறார். கட்டி புகாரில வர அதீதுங்க, கட்டி அணைத்து அழுகிறார் அழுகிறார் அழுகிறார், தேம்பி தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க பேசாம இருக்கிறாங்க. ரோஷம் உள்ள பெண்மணி சரியா சும்மா இருக்கிறாங்க. அவர் ஆயிஷா ரலியல்லாஹு கட்டி அணைத்து, என்ற சின்ன தாயாரே என்ன மன்னிச்சிருங்க, நான் அப்படி பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க என்று மன்னிப்பு கேட்டு அழ ஆரம்பிக்கிறார். அந்த 2 பேரும் இவருக்காக வேண்டி சிபாரிசு செய்து கொண்டிருக்கிறார்கள். என்னங்க மன்னிச்சு விட்டுருங்க, பாவம் அவர் விழுந்துட்டாரு, மன்னிப்பு கேட்டுட்டாரு, வாபஸ் வாங்கிட்டாரு, இதுக்கு பிறகு நீங்க இப்படி பிடிவாதம் பிடிப்பது தகுமானதா, இது ஹராமானதாச்சே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களே, லா யஹில்லு லி முஸ்லிமின், ஒரு முஸ்லிமுக்கு ஆகமானது இல்லை, ஐயஹுஜுர அகாஹு ஃபௌக ஸலாத்தின், 3 நாட்களுக்கு மேலால் ஒரு முஸ்லிமை வெறுத்து ஒதுக்கி பேசாமல் இருத்தல் என்பது ஒரு முஸ்லிமுக்கு ஹராமானதாச்சே. அன்னையே அவரை மன்னித்து விடுங்கள். இந்த வசனத்தை கேட்டதுதான் தாமதம். தூதருடைய வார்த்தை, ஒரு மூமின் இன்னொரு மூமினை, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை 3 நாட்களுக்கு மேலால் சபிக்க கூடாது, பேசாமல் இருக்கக்கூடாது என்கிற வார்த்தை. போதும் நிறுத்துங்கள் ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, போதும் நிறுத்துங்கள். அழுகிறார்கள் ஆயிஷா ரலியல்லாஹு. எந்த அளவுக்கு, நான் என்னுடைய சத்தியத்தை வாபஸ் வாங்கிவிட்டேன், நான் இவ்வளவு காலம் செய்த சத்தியத்தை வாபஸ் வாங்கிவிட்டேன், இதோ என்னுடைய சகோதரருடைய மகனிடத்தில் நான் பேச ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லி அந்த புகாரில எப்படி வருது தெரியுமா அன்புள்ள சகோதரர்களே. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவரை பார்க்கிறவர்கள் இந்த சம்பவத்தை நினைவூட்டப்படுகிற பொழுதெல்லாம் ஆயிஷா ரலியல்லாஹு நான் செய்த தவறான முடிவை நினைத்து தன்னுடைய முந்தானை நனையும் அளவுக்கு அழுதார்களாம். தன்னுடைய ஃபதபுக்கி ஹத்தா என்னது, அவர்கள் ஹிமாரஹா முந்தானை நனையும் அளவிற்கு அழுவார்கள். எந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க பாப்போம். குர்ஆனுடைய ஹதீதினுடைய வஹீனுடைய ஒரு வார்த்தை ஏற்படுத்திய மாற்றம். நம்முடைய சமூகம் மவுத்து வரங்காட்டி என்ன மூஞ்சில முடிக்கப்படாது, என்ன மையத்துக்கு வரப்படாது, என்ன இடத்துக்கு வரக்கூடாது, பேசப்படாது. எதுக்கு? உன்னுடைய ஒரு நேரத்தில் உன்னை முகத்தை பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை பேசியதற்காக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தீங்களா, அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தீங்களா, குர்ஆன் உருவாக்கிய உன்னத சமூகம் இது. குர்ஆனிய வசனம் வஹீயுடைய ஒரு வார்த்தை போதும், அவர்கள் அழுது விடுவார்கள், அவர்கள் தங்களுடைய பிடிவாதத்திலிருந்து தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொள்வார்கள். என்றால் எங்களுக்கும் இந்த குர்ஆன் தாக்கம் செலுத்த வேண்டும் என்பதை சொல்கிறேன்.